உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ரூபாய் 1000 கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி முன்ஜாமீன் கேட்டால் கிடைக்குமா? இது தொடர்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஜஸ்வந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் தனது இறந்து போன பாட்டியின் பெயர் மேலே இருந்த மின் மோட்டார் இணைப்புகளை தன்னுடைய தந்தையின் பெயர் மீது மாற்றுவதற்காக மின்வாரியம் சென்று அங்கே ஜூனியர் என்ஜினியர் அவர்களிடம் ஆவணங்களை இணைத்து ஒரு மனு ஒன்றை கொடுக்கிறார். பரிசீலனை செய்த ஜேஇ அவர்கள் அந்த மனுதாரரை அலக்கழித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஆவணத்திலே கையொப்பம் இட வேண்டும் என்று சொன்னால் ரூபாய் 1000 லஞ்சம் வேண்டும் என்று சொல்லி அந்த மனுதாரரை கட்டாயப்படுத்தியிருக்கிறார். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த மனுதாரர் அவர்கள் ஆன்லைன் மூலமாக ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு ஒரு புகார் ஒன்றை அளிக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையிலே ஊழல் தடுப்பு பிரிவினர் அவர்கள் அந்த அரசு ஊழியருக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 7 கீழாக எஃப்ஐஆர் பதிவு செய்கின்றனர். அதிலிருந்து ஒரு முன்ஜாமீன் வேண்டும் என்று சொல்லி அந்த அரசு ஊழியர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதனை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் ஒரு நிர்வாக செயல்பாட்டை செய்வதற்கு லஞ்சம் கேட்டு தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக இந்த அரசு உத்தியோகத்தை அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி இந்த அரசு ஊழியர் கேட்ட அந்த முன்ஜாமீன் மனுவை நிராகரித்து உத்தரவிட்டார். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.